ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் கார் ஓட்டிக்கிட்டு வரையிலே வாட்ஸ்அப்பை யதார்த்தமா பாக்குறாரு. அப்ப பார்க்கையில ராகவும் நிலாவும் சேர்ந்து ஒரு வாட்ஸ் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்திருப்பாங்க. அதை ராகவ் வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருப்பாரு. அதை பார்த்ததும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இவன் ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், அதுவும் பக்கத்துல நிலா ரொம்ப சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரொம்பவே கடுப்பாகிறாரு. ஒரு வழியா சவாரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு அந்த டென்ஷனோட வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுக்குள்ள வந்ததும் சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேருமே என்னன்னா உன் கோபம்லாம் போச்சா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாரு. இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேச, டேய் எதுக்குடா இப்படி கோவப்படுற அப்படின்ட்டு சேரன் கேட்க, என்னை தயவு செய்து கொஞ்ச நேரம் என்னை அமைதியாக விடுறீங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கத்துறாரு. சரிடா, அவன் ஏதோ டென்ஷனில் இருக்கான்டா, அவன்கிட்ட இப்போதைக்கு பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருடா உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சேரன் உள்ளே போகிறாரு. பாண்டியன் கேட்குறாரு, எதுக்குடா அப்படி கோவப்படுற அப்படின்னவும், டேய் பேச்சை நிப்பாட்டுறா, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும் பல்லவன் பக்கத்தில் ஏனே நான் அப்படி சொன்னதுனால தானே இவ்வளோ கோவப்படுற, சாரிண்ணே அப்படின்னு சொல்லவும், டே பல்லவா உனக்கு தாட்டா சேர்த்து சொல்கிறேன், தயவு செய்து என்னட்ட யாரும் பேசாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக விடுங்கடா என்னைய, நான் ஏற்கனவே பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு தெரியுது. சார்ஜரை போட்டுட்டு உட்காடுறாரு. அந்த நேரம் பார்த்து சோழன் போனுக்கு ஒரு கால் வருது. ஃபோன் அடிக்குது. ஆனால் சோழன் ராகவ் ஸ்டேட்டஸ் வச்சதையே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ போன் அடிச்சது கூட அவர் காதில் விழுகலை. பாண்டியன் தான் அந்த போனுக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. சரி நம்ம எடுத்து கால் பண்ணுவோம், அவன் ஏதோ டென்ஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்டன் பண்ணுறாரு. ராகவ் தான் சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. யார் பேசுகிறாங்கன்னு கூட கேட்காம, என் ஆள் நிலா எப்படி இருக்காங்க, நிலாவுக்கு கால் பண்ணேன் எடுக்கவே இல்லை, வீட்டுக்கு வந்துட்டாங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என் ஆள்கிட்ட கொடு அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு. இதை கேட்டு பாண்டியன் ரொம்பவே கடுப்பாகிறாரு. டேய் நீ யார்டா பொறிக்கு பயல, யாரை பார்த்து யாரை உன் ஆளுங்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கடா மனசில், இப்போ மட்டும் என் கையில் கிடச்ச அவ்வளோதான், உன்னைய உண்டுலேன்னு பண்ணிவிடுவேன், போன வைடா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு போனை கட் பண்ணிடுறாரு பாண்டியன். அது வரையும் சோழனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போதான் நிலா உள்ள வர்றாங்க. சோழன் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி சோழனை பார்த்து கேட்க, நிலா கேட்டது கூட காதில் விழுகாம அப்பயும் அவரை அமைதியாக தான் இருக்காரு. என்னாச்சு சோழனுக்கு, ஏன் கூப்பிட அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் போய் சோல்டரை பிடிச்சி, என்ன சோழன் நான் கூப்பிட அமைதியாக இருக்கீங்க அப்படின்னவும் அதுக்கப்புறம் தான் வாங்க நிலா அப்படிங்கிறாப்புல. என்ன சபாரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா, எப்போ வந்தீங்க அப்படின்னும், இப்பதான் வந்தேன் அப்படிங்கிறாரு. என்ன நேத்துல இருந்து நீங்க ஆளே சரியில்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாண்டியன் சொல்றாரு, வந்ததுலேருந்தே அவன் இப்படித்தாங்க இருக்கான், எங்கிட்டையும் கோவமா தான் பேசினான், சரி கொஞ்ச நேரம் அவன் அமைதியா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சான், இன்னும் அவன் கோவம் தீரவே இல்லை. அதுக்குள்ள அவன் போனுக்கு ஒருத்தன் கால் பண்ணி உங்களை விசாரிக்கிறாங்க, என் ஆள் எப்படி இருக்காப்புல, என் ஆள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாப்புல, என் ஆள்கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்கிறாப்புல, அதான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. யாருன்னே தெரியல, நீ தெரிஞ்சிருந்தா அவனை கை காலை ஒடிச்சு போட்டிருப்பேன், ஃபோனில் மிரட்டிட்டு தான் வச்சேன், நீ என் கையில் கிடச்சேன்னா செத்தடா மவனே, போனை வைடா அப்படின்னு சொல்லி தான் நீ வச்சேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன பாண்டி சொல்கிறீங்க, ஏன் ஆளுன்னு சொன்னானா, யாரு அந்த நம்பரை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை எடுக்க சொல்றாங்க. நம்பரை காட்டுறாப்புல, அது வேற யாரும் இல்ல, ராகவுடைய நம்பர் தான், அது வேற யாரும் இல்ல, ராகவ் தான் கால் பண்ணியிருக்காப்புல. நிலா தெரிஞ்சுக்கிட்டாங்க, ராகவா இப்படியெல்லாம் பேசியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கே அதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் சோழன் வாயை திறக்கிறாரு, என்ன நிலா இதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லவும் அப்பதான் சேரன் வர்றாரு. என்ன பாண்டி சொல்ற, நிலாவை ஏன் ஆளுன்னு சொன்னானா, அவன் யாரு அப்படின்னு சொல்லவும், வேற யாருன்னு அவ்வளவு தைரியமா சொல்லுவா, இவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்கல்ல பாசு, அந்த ராகவ் அவன் தான் என்னட்ட அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லவும், என்னது ராகவ் அப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லவும், ஆமா அப்படின்ட்டு நிலாவும் சொல்றாங்க, அவர் தான் கால் பண்ணியிருக்காருனா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா நிலா ராகவா அப்படி சொன்னாரு அப்படின்ட்டு மறுபடியும் சந்தேகத்தோட கேட்க, ஆமாண்ணா கொஞ்ச நாளாவே அவருடைய பேச்சுவார்த்தையெல்லாம் சரியில்லைண்ணா அப்படின்னவும், என்னம்மா சொல்ற அப்படின்னவும், ஆமாண்ணா சம்மந்தமே இல்லாமல் நேற்று 11 மணிக்கு என்னட்ட கால் பண்ணி பேச பார்த்தாரு, நான் அவாய்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்னைய காரில் அடிக்கடி ட்ராப் பண்ணணும்னாரு, அதையும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன், இப்போ கூட காலையில் எனக்கு ஒரு வாட்ச் கிஃப்டாக கொடுத்தாரு, அதை நீங்கள் கட்டியே ஆகணும்னாரு,
நான் அதை கட்ட மாட்டேன்ட்டு நான் அதை அப்படியே வச்சிருந்தேன். ஆபீஸ் முடிஞ்சு நான் வெளியே வரையில கூட, ஏன் நிலா, நான் காஸ்ட்லியான வாட்சி வாங்கி கொடுத்துருக்கேன், அதை கட்டாம ஆபீஸை விட்டு வரையில கூட ராகவ் வந்து என்கிட்ட வந்து, ஏன் நான் வாங்கி கொடுத்த விலை உயர்ந்த கிஃப்டை வந்து நீங்க போட மாட்டேங்கிறீங்க, காஸ்ட்லியான வாட்சு, நீங்க கையில கட்டியிருக்கிறது லோக்கல் வாட்சு, அதை கழட்டிட்டு இதை போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட இல்ல ராகவ், நான் இதை இன்னொரு நாளைக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பட்டுன்னு பேசிட்டு தான் வந்தேன். அப்படி இருந்தோம் நான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கையில கூட ராகவ் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எனக்கு ரொம்ப கடுப்பாய் தான் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் சோழனுக்கு ஃபோன் பண்ணி சோழனுடைய நம்பருக்கு கால் பண்ணி இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதை கேட்ட பாண்டி சோழனுக்கு மேல கோவப்படுறாரு. அவர் யாரு நீ, உங்களை வந்து அவர் எப்படி நீ ஏன் ஆளுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு. அப்பதான் சோழன் சொல்றாரு, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாட்ஸ் கிஃப்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அதை ஸ்டேட்டஸ்லையும் வச்சிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்றீங்க சோழன், ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காரா அப்படின்னவும், ஆமா நீங்க பாக்கலையா அப்படின்னவும், இல்ல சோழன் இன்னைக்கு ஒர்க் அதிகமா இருந்துச்சு அதனால நான் அதெல்லாம் கவனிக்கல அப்படின்னவும், இங்க பாருங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் செல்ல காட்டுறாரு. அதுல பார்த்தா வாட்ஸ்அப்ல தான் போட்டு விட்டுருக்காரு. அதை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சோழன் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. எங்க நிலா, எங்க கிளம்ப சொல்றீங்க அப்படின்னவும், வாங்க ராகவ பார்க்கத்தான் சோழன் அப்படிங்கிறாங்க. அவனை எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறாப்புல, இல்ல சோழன் நீங்க என் கூட வந்தாதான் நான் வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு சரியா இருக்கும், வாங்க சோழன் அப்படின்னவும், அண்ணிதான் கூப்பிடுறாங்கல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், சேரன் சொல்றாப்புல சோழனை பார்த்து, போடா அதான் நிலா கூப்பிடுதில்ல கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. இப்ப எங்க போறோம் அப்படின்னு சொல்லவும், ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்து வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்கு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா, சொல்றத செய்யுங்க சோழன் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்து நிப்பாட்டுறாங்க. ராகவுக்கு கால் பண்றாங்க. ராகவ் நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன், இப்ப வர முடியுமா அவங்கனால அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ராகவ். என்ன இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவான்னு தெரியல, நம்ம கொடுத்த வாட்சை கூட கட்ட மாட்டேன்ட்டு போனவ இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றாளே, தனியா கூப்பிட்டு ஐ லவ் யூ சொல்ல கூப்பிடறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து மனசுக்குள்ள தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு சிட்டா பறந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாரு. ஏன்னா லொக்கேஷனையும் அனுப்பி விடுறாங்க. அந்த லொக்கேஷனை பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. சோழன் நீங்க எதுக்கும் இப்போதைக்கு நீங்க என் கூட வந்த மாதிரி காட்டிக்கிற வேணாம், அதுக்கப்புறம் அவரு அதுக்கு மீறி ஏதாவது தப்பா பேசினார்னா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லவும், சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து வராத மாதிரி கொஞ்சம் மறைஞ்சே நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ ராகவ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாரு. நிலா நீங்க என்னைய வர சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லவும், சரி வாங்க உள்ள உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நிலாவை பார்த்து சொல்கிறாங்க, ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லவும், இல்லை அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம், இப்போ நான் கேட்க வந்ததே வேற அப்படின்னு சொல்லவும், சோழன்ட்ட நேற்று என் ஆள் பத்திரமா பார்த்துக்கன்னு சோழன்ட்ட சொல்லியிருக்கீங்க, இன்னைக்கு என்னடானா எனக்கு கிஃப்ட் கொடுத்தத நீங்கள் ஸ்டேட்டஸில் போட்டு விட்டுருக்கீங்க, உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நேற்று நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க, பஸ்ஸில் வரையில கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொடுத்த வாட்சை நான் கட்டணுங்கிறீங்க, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. இன்னுமா புரியலை நிலா, உங்கள் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன், உங்களை நான் லவ் பண்ணுறேன் நிலா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதும் பட்டுன்னு கோவம் வந்து நிலா பட்டார்னு கண்ணத்தை சேர்த்து அரைகிறாங்க. அரைஞ்சிட்டு, நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க ராகவ், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருச்சு, என் புருஷன் வேற யாரும் இல்லை, சோழன்ட்ட சொன்னீங்களே என் ஆளை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு, அவர் தான் என் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. நானும் ஒரு பாசன மரியாதை கொடுத்தா எல்லையே மீறி போய்கிட்டு இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட என்னைக்காவது வந்து உங்கள் மனசில் இந்த மாதிரி ஆசைகளை தோன்ற மாதிரி என்னைக்காவது நான் நடந்திருக்கேனா சொல்லுங்க ராகவ் அப்படின்னவும், இல்லை அப்படின்னவும், அப்புறம் ஏன் தேவையில்லாத ஆசையில நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, கையை தட்டிக்கிட்டு, சபாஸ் நிலா நீங்கள் இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வர்றாரு.